நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஆண்டவரே எங்களை சுற்றிகரிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தேவன் இந்த காலை வேளையும் கிருபை தாங்க சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். குறைகளை குற்றங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நீ தயவாய் மன்னிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க தேவனே இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவியாக இருந்த எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீதிமானாக மாற்றி இருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு பலன் கொடுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான எல்லா பொல்லாத சத்துருக்களின் சேனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமமே உயர்த்தப்படட்டும் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆராதனை வேளையில் ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும்படியா செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபை எல்லா கருத்துலயும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வருகிற வியாழக்கிழமை நடக்கிறதான உபாச ஜெபத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே, அன்றைய நடக்கிறதான ஆண்டவரே உபவாச ஜெபத்தை கர்த்தர் பொறுப்பெடுங்க. சபையார் யாவரும் கலந்து கொண்டு ஆண்டவரை 2 மணி நேரம் உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் ஆண்டவரை உம்முடைய நடத்துதலில் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா பங்கெடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. கடந்து வந்து ஜெபிக்க பாரத்தோடு ஜெபிக்க உம்மை துதிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் சூழ்நிலையை சாதகமா மாற்றி கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதிக்கிற தேவன் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். நாம் நம்முடைய ஆற்றலை நம்முடைய பலனை நம்பாமல் ஆண்டவரை சார்ந்து கொண்டிருப்போம். கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா தேவனை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. ஆதிக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மீட்டது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம்
நம்புகிறேன் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. உம்முடைய அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். Thank you, Lord. உம்முடைய வசனத்தை நாங்கள் நம்புவதா உள்ளமெல்லாம் மகிழுதையா. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சமுண்ட. எல்லாரும் பாடுவோமா? ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் நம்புகிறேன் உம் வசனம் நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டா. எலும்புகள் ஊரம் பெறும் என்னுடனும் நலம் பெறும். எலும்புகள் ஊரம் பெறும் என்னுடனும் நலம். விசுவாசத்தோடு எலும்புகள் எலும்புகள் ஊரம் பெறும் என்னுடனும் நலம் பெறும். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது அருள்வாக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 அப்பா. ஹalleluya. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஹalleluya. உமக்கு பயந்து நாங்கள் நடக்கும்போது எலும்புகள் உரம் பெறும். ஹalleluya. கர்த்தர் சுகத்தை தருகிறவர், பலத்தை தருகிறவர். காலை நேரத்திலே அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி 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 தகப்பனே. ஹalleluya. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனம். ஆற்றல் மிக்கது ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உம்முடைய அன்பு சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. தீமையை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு பயந்து நான் நடந்தால், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நமக்காக அவர் காரியங்களை அவர் கையில் எடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தையை வாசிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகளால் நாம் இருக்கிறோம். என்னை மனுஷனாய் மாற்றினீங்க, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தான். உம்மை நான் அன்போடு ஆராதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கட்டாயத்தினால் அல்ல, வேண்டாம் வெறுப்பினால் அல்ல, அன்போடு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாடலாமா? நமக்கு தெரிந்த பாடு. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். மங்கி எரிகிற திரியை அணையாதவன், நம்மை மகுடமாய் மாற்றுகிறவன். ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு எல்லாரும் வாய்களை திறந்து பாடி என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமை. ஆமே ஆமே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு உம்மை ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். மண்ணான என்ன மனுஷன் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன் மகனா மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசா மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசா மகிமைப்படுத்துவேன்.
வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றினீங்க. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றினீங்க. ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துகிறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துகிறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு என்னை மகிமைப்படுத்தும். எல்லாரும் பாடு, என்னை மகிமைப்படுத்தும். உங்க சத்தம் எழுப்பட்டும். ஆண்கள் பகுதியில் இன்னும் ஆமே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆமே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசால் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையாய், மகனாய், மகளாய் மாற்றும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் அலங்காரமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. புழுதியில் இருந்த நம்மை கர்த்தர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. பாவ சேற்றில் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ நம்மளை மகனா மற்றும் மாட்டில் ஆண்டவர் நம்மளை மகிமையாய் மாற்றியிருக்கிறார், பொன் சிறகாய் மாற்றியிருக்கிறார். உம்மை நான் ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறேன், உம்மை நான் உயர்த்தும்படி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் உம்மை அன்போடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை மகிமைப்படுத்துகிற தெய்வமே, மனசார உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை சொல்லுவோமா? அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையில் என்னென்ன அலங்கோலங்கள் இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை அப்படி மாற்றுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாய். ஜெபமாய் சொல்லுவோமா? அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக. இன்னும் ஒரு முறை. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு இசையா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்தும். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துவேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துவேன். அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு. இன்னும் சபையின் சத்தம் எழும்பட்டுமே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார் மகிமைப்படுத்துவேன். ஆராதனை செய்ய
மகிமைப்படுத்துகிறோம். மனசார மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Thank you Jesus. நன்றி நன்றி ஆவியானவரே, நீர் நல்லவர் 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 அப்பா. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையை மாற்றும், அலங்காரமாய் மாற்றும் ராஜா, ஒளிமயமாக மாற்றுவீராக. மங்கி எறிந்த மனிதன் என்னை மகுடமாய் மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. எங்களை அர்ப்பணிக்கிறோம், இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, அன்போடு என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, மனசார மகிமைப்படுத்தும் ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்தும் ஹalleluya ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்துவேன். Thank you Lord. உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீ நல்லவர், உண்மை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எத்தனை பேர் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. ஆமென். Hallelujah. கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இதற்காக அவரோடு நம்மை அணைத்துக் கொண்டு போகும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். ஆமென். செப்டம்பர் மாதம் யூதர்களுக்கு ஒரு பண்டிகை, எக்கால பண்டிகை இருக்கு. அதோட கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறவர்கள் இப்போதான் ஆண்டவர் வரப்போறாரு அப்படி இப்படின்னு நம்ம இதில் யாரும் குழம்புலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆண்டோடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன். எப்போ ஆண்டவர் வருவார் நமக்கு நிச்சயமா தெரியும். அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வருகை இன்றைக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை உற்று கண்ணோக்கி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆராதனை விடுதலையாக்குகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஆராதனை. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள அவங்க வாய் சும்மாவே இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றுகிற நேரம் ஆராதனை நேரம். ஆமென். அவர் முகத்தை நான் பார்க்கும்படி ஆவலோடு இருக்கிறேன். தேவனின் வருகையில் என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறி போகும். வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தல் அங்கு துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை, மரண காரியங்கள் இல்லை. ஒன்றுமே அங்கு எந்த ஒரு காரியம் நம்மை சேதப்படுத்தாது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு அங்கே சந்தோஷமாய் குடியிருப்பார்கள். அங்க ஒரு கவலையுமே நமக்கு இல்லை, அங்க கவலைக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அதைதான் பரலோகம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அவர் முகத்தை நான் பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க மாரநாதா சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடலாமா? மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார்.
அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நான் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் சொன்னபடியே நிச்சயமாய் வருவார். தேவனின் வருகையில் என் துக்கமெல்லாம் சந்தோஷமாகவே மாறியே போகும். தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையாய் என்று மாறிடுமே. இன்று காணும் பாடுகள் இனிமேல் வருகின் மகிமைக்கு ஈடா ஆகுமோ. மேசியா இயேசு ராஜன் அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நான் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. ஆயத்தமாய் எதிர்பார்க்கின்றேன், இனியும் தாமதம் செய்யார். சொன்னபடியே அவர் வந்திடுவார். காத்திருக்கின்றேன், ஆயத்தமாயிரு காத்திருக்கின்றேன், இனியும் தாமதம் செய்யாரே. அவர் சொன்னபடி வந்திடுவார். அந்த நாளில் அவரை கண்டு நான் ஆடுவேன், பாடுவேன், துள்ளுவேன். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வருகையில் அநேக காரியங்கள் நடக்கிறது. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் முழுசா சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு தெளிவா 1 பேதுரு நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்காய் படுகிற பாடுகள், வேதனைகள் அவருடைய வருகையில அவைகள் எல்லாம் மகிமையாக மாறி போகும். இயேசுவுக்காய் பட்ட பாடுகள், ஆண்டவருக்காய் நீங்கள் சகித்த வேதனைகளை கர்த்தர் மகிமையாய் மாற பண்ணுவார். மகிமைக்கு மகிமை வித்தியாசமாய் இருக்கும். அவருக்காய் பட்ட பாடுகள், வேதனையில ஒன்று தரையில விழுந்து போவதில்லை, எல்லாம் அவருடைய கணக்கில வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு பிடிச்சதில்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை. ஆமென். ஆண்டவர் மட்டும் என்ன எதிர்பார்க்கிறாரு?
ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ரொம்ப முக்கியம், பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் விரும்புறது என்னது? அவர் பரிசுத்தத்தை அவர் பார்க்கிற தேவன், எதிர்பார்க்கிறவர். உங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, என் பாடு வேதனைலாம் மகிமையா மாறும். அது மட்டும் இல்லை, அதை விட முக்கியமா 3வது ஸ்டான்ஸா, எனக்காக இரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்களிடன் சிலுவை சுமந்து நடந்த பாதத்தை விழுந்து நான் நன்றி சொல்ல வேண்டும். எந்த தியாகமும் செய்ய முடியாத எல்லா தியாகங்களுக்கும் மேலான தியாகம் இயேசு நமக்காக சிலுவையில் செய்த தியாகம். ஆமென். அவருடைய முகத்தை பார்க்க, அன்பின் சுரபியாக அவருடைய முகத்தை நான் பார்க்க நான் ஏங்குகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிற எல்லா வாஞ்சையிலும் மிக முக்கியமான முதல் வாஞ்சை, இயேசுவை நான் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆயத்தமா இருந்தீங்கன்னா, போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி யாரு ஸ்தேவான் ஆயத்தமா இருந்தார், அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பரிசுத்தமாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவனின் வருகை என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறியே போகும்? விசுவாசத்தோடு பாடலாமா? தேவனின் வருகையில் என் துக்கமெல்லாம் சந்தோஷமாகவே மாறியே போகும். தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையாய் என்று மாறிடுமே. இன்று காணும் பாடு இனிமேல் வருமே மகிமைக்கு ஈடா ஆகுமோ? மேசியா இயேசு ராஜா, அவர் சீக்கிரம் வரும். மேசியா இயேசு ராஜா, அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். எனக்காகவே இரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்கள் இடனும் சிறுமை சுமந்து நடந்த பாதம் விழுந்து நன்றி சொல்லிடனும். இந்த தியாகம் செய்து அன்பு மூலம் காண ஏங்குகின்றே. மேசியா இயேசு ராஜா வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நானும் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை மகிமை அந்த நாள், மகிமை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்திலே என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், உடைய வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லலாமா? கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்தும், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும், என் சபையை ஆயத்தப்படுத்தும். நீங்க சொல்ற சத்தம் கேட்கணும். ஆண்டவருடைய ஜெப நேரத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் விரும்புகிற மாற்றம் எங்களில் உண்டாவதாக. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. Thank you Father. Thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர் 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 அப்பா. பயமே நம் வாழ்வை ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவ கரங்களிலே. நம்
புது நம்பிக்கை திடனம் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவன் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடனம் பெருகிடுமே. யாவே என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்ப நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்ப நீர் அல்லவோ. ஆண்டவருக்குள் நாம் வரும் பொழுது, ரட்சிப்பு நமக்குள் முழுமையாய் செயல்படும் பொழுது, மரண பயம் நம்மில் மாறிடும். சத்துரு கொண்டு வருகிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எல்லா விதமான பயங்களுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டு ரட்சித்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் அவரே ஆட்சி செய்கிறார். Thank you, Lord. Thank you, Father. மரண பயம் நம்மை மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மை மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்த, சத்ருவை வென்ற, சகலத்தையும் என்று ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்த, சத்ருவை வென்ற, சகலத்தையும் என்று ஆள்பவரே. யாவே நீரெங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்ப நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்ப நீர் அல்லவோ. Thank you, Jesus. தோல்விகள் எல்லாம் மாறிடும், உம் நாமத்தினால் வியாதிகள் நீங்கிடும். நீரே எங்கள் பரிகாரி, எங்களை ஜெயமாய் நடத்துவீரப்பா. எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாக நீர் போவீரா. எனக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் கேட்கிறோம், உம்மை எல்லாம் வேறு நாமம் இல்லை. Thank you, Father. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, நாமத்தில் வியாதிகள் நீங்கிடும். சொல்வோமா? தோல்விகள் எல்லாம்
உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்கள் பரிகாரி, எங்களை ஜெயமாய் நடத்துவீரப்பா. உம்மை அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை கர்த்தாவே. நீர் எல்லா நாமங்களிலும் மேலானவர், நீர் எல்லோரிலும் சிறந்தவர், நீர் 10,000ங்களில் சிறந்தவர் அப்பா. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களிலும் மேலானது. எங்களை ரட்சித்தது உம்முடைய நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் சாபங்கள் மாறி இருக்கிறது, எங்கள் வியாதிகள் மாறி இருக்கிறது. கர்த்தர் எங்களை ஜெயமாக நடக்க பண்ணுவீராக. ஹalleluya hallelujah hallelujah. Thank you Jesus. தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய கிருபை எங்களை நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் ஆட்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம், பக்கம் எண் 764. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். பிரதியோசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. நாம் உட்காரலாம். சபைக்கான இந்த வார அறிவிப்புகள். இன்று 2ஆம் ஆராதனை முடிந்தவுடன் டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் நீங்கள் யாவரும் 2ஆம் ஆராதனை முடிந்தவுடன் சபையில் கூடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வருகிற புதன்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும். சபையார் நீங்கள் யாவரும் ஆயத்தமாய் கடந்து வந்து இந்த 1ஆம் தேதி நடக்கிறதான திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை உபவாச ஜெபமானது நம்முடைய சபையில் நடைபெறும். சபையார் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபம், பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி கொடுத்திருக்கிறார் பிரதர் ஆனந்த். கடந்த மாதம் எனக்கு விபத்து ஏற்பட்டு இடதுகால் மூட்டு பகுதியில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனை சென்றபோது மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும் என்று கூறினர். இதை குறித்து சபை ஊழியர்கள் மற்றும் சபையார் எனக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் உடைந்த எலும்பு ஒன்று கூடவும் எழுந்து நடக்கவும் கிருபை செய்திருக்கிறார். மேலும் சுகம் கொடுத்து விபத்தில் ஜீவனுக்கு ஆபத்து ஏதும் ஏற்படாமல் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வார்த்தையின்படி தேவன் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். ஜெபித்த ஊழியர்களுக்கும் சபையாருக்கும் நன்றி என்றும் சாட்சி கொடுத்திருக்கிறார். நன்றி. சபைக்கு இன்றுதான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலேயே எழும்பி நிற்கலாம். நாம் யாவரும் எழும்பி நிற்கலாம். காணிக்கை நேரம். நம்முடைய கரங்களில் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். யாவரும் எழுமென்று காணிக்கையை ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் செய்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் ஜீவனை பாதுகாத்து ஆண்டவரே கிருபையாய் எங்களை நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உழைப்பின் பிரயாசத்தை ஆண்டவரை அனுபவிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரை படைக்க போகிற கர்த்தாவே, காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை அங்கீகரிங்க. உமக்கென்று பயன்படுத்த தேவனே நீர் கிருபை செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தி அருளுங்க சுவாமி. கொடுக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இன்னுமாக ஆண்டவரை ஏற்ற காலத்தில் ஆண்டவரை உயர்த்தும்படியாக உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்க தேவனே கிருபை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, பொத்தலான பைகளை கர்த்தாவே நீர் எடுத்து போட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல பாதுகாப்பை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை உழைப்பை நீர் இன்னுமாக ஆசீர்வதிங்க. வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பத்தையும் தண்ணீர் ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும்படியா உம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைக்கும் ஆண்டவரே வியாதியின் குறுகளுக்கும் நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களோட பேசுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது.
சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை நம்மிடத்திலே அன்பு பெருக வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. நான் நல்லா இருந்ததுன்னு சொன்னா எத்தனை பேர் நல்ல முழு இதயத்தோடு ஆராதனை செய்திகள் தேவனை. அல்லேலூயா. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அதனால 2வது பாட்டு 3வது பாட்டுக்கு வராமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறீர்கள், முயற்சி எடுக்கிறீர்கள். அநேகர் சீக்கிரத்தில் வருகிறதை பார்க்கிறோம், மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது, தேவனுடைய வருகை மிக சமீபத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க யுத்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆகிலும் ஆண்டுடைய வருகை இயேசுவுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது, அவருக்கே தெரியாது. அல்லேலூயா. பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது என்று வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இங்கே இயேசு வந்துடுவார் செப்டம்பர் 3, 13 அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்பக்கூடாது. இயேசு வருவார். எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ வேணாலும் வருவார். ஆயத்தமாக இருக்கிறது என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை. அல்லேலூயா. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனத்தை என் தேவனை ஆராதிக்கும்படி அவர்களை கர்த்தரண்டை நடத்த வேண்டும். அல்லேலூயா. இதுவே பிதாவின் சித்தம். அல்லேலூயா. நல்ல விழிப்போடு இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமா, விழித்து கொண்டு வசனத்தை கேளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல கரங்களை பக்கத்துல கொடுத்து, ஆமா இன்னைக்கு என்ன வசனம்? நல்ல போராட்டம். நல்ல கரங்கள், நல்ல போராட்டம் போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். அல்லேலூயா. ஐயோ, நாங்கள் ஏற்கனவே போராட்டத்தில் தானே வந்து உட்கார்ந்துருக்கோம், திருப்பியும் ஒரு போராட்டமா? அப்படி பயப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நல்ல போராட்டம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்து எம்மளோடு கூட இருக்கிறபடினால் நான் தனித்து போராட வேண்டிய அவசியமில்லை. போராட்டத்திலே ஜெயம் எடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் தனித்து விடப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு பேசுங்கப்பா. நல்ல போராட்டம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
நம்ம நல்ல ஒரு போராட்டம் போராடி கொண்டு இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்கும். மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எங்களால முடியல அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்க முடியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ கர்த்தர் நல்ல போராட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன் என்று சொன்னால் எதெல்லாம் நல்ல போராட்டம், ஏன் போராட வேண்டும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 20 வசனங்களை இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். நல்ல போராட்டம் போராடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல போராட்டம் சொல்றீங்களே, அப்படிப்பட்ட போராட்டத்தை போராடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபேசியர் 6:10 என்ன சொல்லுகிறது என்றால், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நல்ல போராட்டம் போராடுனா கர்த்தருடைய சத்துவத்தினும் அவருடைய வல்லமையில பலப்பட வேண்டும். போராடணும், நல்லா படிக்கணும், புஸ்தகம் தூக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மா சொல்லுவாங்க, நல்ல ஹார்லிக்ஸ் குடு, பூஸ்ட் குடி, நல்லா 2 இட்லி சாப்பிடு, டாக்டர் சொல்லுவார் நல்ல முட்டை கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தா உங்க பிள்ளை நல்ல பலசாலியா மாறும். அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடம் அவருடைய சத்தத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இதை மட்டும் செய்வேன், இதை மட்டும் அல்ல, எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான தேவ பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய பலனை என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய புதிய பலத்தால் என்னை நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன வசனம் தெரியுமா? சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போலுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட எனக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குது? கெட்டு போறவங்களுக்கு பைத்தியம். உலகத்தை என்ஜாய் பண்ண தெரியல. என்ன சொல்றாங்க? உலகம் என்ன எவ்வளவு அழகா இருக்கு, உலகத்தை ஆண்டவர் எனக்காக தான் படைத்திருக்கிறார். நல்ல சினிமா இருக்கிறது, நல்ல பாடல் இருக்கிறது, நல்ல மதுபான கடை இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்காம எப்ப பாரு சிலுவை சிலுவை சிலுவையில சொல்லி இப்படி நீங்க உங்க வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி கெட்டு போர்களுக்கு பைத்தியமாயிருக்கும். தூங்குற உங்களுக்கும் அது பைத்தியமாயிருக்கும். அல்லேலூயா. விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சிலுவையில நமக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். சிலுவை கற்றிய உபதேசத்தை நாம் மறந்து போக கூடாது. கிறிஸ்துவம் தடமாறி கொண்டிருக்கிறது. ஆதி நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சபையை பார்த்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே கூடி ஜெபித்தார்கள். அவர்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். பேதுரு என்கிற தெய்வ மனிதன் ஒரு மீன்களை பிடித்து கொண்டிருந்தார். ஒரு சாதாரண மீனவனாய் இருந்தார். அவருக்கு படிப்பறிவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், இந்த மீன் பிடிக்கிற வலையை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவர் ஏன் வரணும், எதுக்காக வரணும், என் பிள்ளைங்க எப்படி, எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஒரு சிறு பிள்ளையை போல அந்த வலையை அங்கேயே விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றினார். அல்லேலூயா. அவர் ரொம்ப பலவீனம், பயந்தாங்கோலி. இயேசுவை பிடித்துக்கிட்டு போகும்போது இயேசு கூடயே இருந்தாரு. ஆனா ஒரு பெண்ணு சொல்றா, அவங்க பெரிய வேலைக்கார பெண், அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. அங்க ராஜா அரண்மனையில வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பெண், ஒரு படித்த பெண் அல்ல, ஒரு சாதாரணமான பெண்ணுக்கு முன்பாக பேதுருவால நிற்க முடியல. அல்லேலூயா. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அவருடைய பலவீனம் அவ்வளவு பெரிய பலவீனம். ஆனால் தேவ சமூகத்திலே அவர் போய் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது, மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர் பலனடைந்து, அல்லேலூயா, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர் என்று சொன்ன பொழுது அந்த பேதுரு எழுந்து முதல் பிரசங்கம் பண்ணுகிறார். அதிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்.
அல்லேலூயா. அந்த பேதுரு பேசுகிற தைரியத்தை பார்த்து எல்லாரும் பிரமித்து போனார்கள். இவன் கல்லாதவன் அல்லவா, இவன் படிப்பறிவு இல்லாதவன் அல்லவா, இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் என்று கேட்கும் பொழுது அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம். அல்லேலூயா. நீங்க பலன் அடையணுமா? பரிசுத்தாவியிலே நீங்கள் பலன் அடையணும். அவர் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் பலன் அடைய வேண்டும். மாம்சம் உங்களை மேற்கொள்ள விடவே கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. 3 நாள் அவ்வளவுதான் வச்சிருந்தா, ஐஸ்ல வச்சிருந்தா, அதுக்கு மேல எப்ப இடத்தை காலி பண்ணுவீங்க? அல்லேலூயா. அதனால எப்பயுமே இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்றது நம்ம இருதயத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் சிலுவையை குறித்த உபதேசமும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு மாபெரும் பலன் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இதை செய்ய போறீங்க, எப்படி இதை நடத்த போறீங்க, எப்படி இதை செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு சத்தம் நம்மளை சுத்தி சொந்தக்காரவங்க கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லணும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இது எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது. என்னை உண்டாக்கின தேவன், என்னை அழைத்த தேவன், என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறபடினால் அவர் என்னை நேர் வழியாய் நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, எதற்காக நாம் போராட வேண்டும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிசாசின் தந்திரம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிசாசு ரொம்ப தந்திரமா வேலை செய்வான். ஏசுட்டு இருந்து சிலுவையிட்டு இருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிடுவான். கொண்டு போயிட்டா நம்ம ஒரு சாதாரண மனுஷரை போல மாறி விடுவோம். தேவனுடைய அபிஷேகம் நம்மை விட்டு போயிடும். அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய முதல் தந்திரம் என்ன? நம்ம ஜெபிக்க விட மாட்டான், வேதம் வாசிக்க விட மாட்டான், உபவாசிக்க விட மாட்டான், தேவனை பற்றி பேச விட மாட்டான், தேவனை பற்றி சிந்திக்க விட மாட்டான். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர விட மாட்டான். அதுக்கப்புறம் சோழியை முடிச்சிருவான். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய தந்திரம். அவன் ஒரு பெரிய ஆயுதம் அணிந்தவனை போல வந்து உங்க முன்னாடி நிற்க மாட்டான். அவன் தந்திரமாய் வேலை செய்கிறவன். நீங்கள் பிசாசனுடைய தந்திரங்களை நன்றாய் அறிய வேண்டும். எதிரிய வீழ்த்தணும்னு சொன்னா எதிரியுடைய பலம் எப்படி இருக்குதுன்னு அறிந்தாதான் அவனை தாக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆமென். நமக்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் போதுமா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஆள் வரும், நமக்கு எதிராக ஒரே ஒருத்தன் வரும். அதுக்காக விமானப்பட, கப்பல் பட, போர் எல்லா படையும் கூட்டி சேர்ப்போமா? ஒருத்தன் தான், அந்த ஆள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெரிய சேனையா வருதுன்னா எல்லா படையும் சொல்லிடுவாங்க, அப்படிதானே? அப்ப எதிரினுடைய பலனை நீங்க அறிந்து கொள்ளணும். அவனுடைய தந்திரம் உள்ளவன். உங்களை இங்க அனுப்பிச்சிடுவான், தூங்கிடுவான். இப்போ இடைக்கு விட்டுங்க, 100 பேருக்கு சோறாக்க சொன்னா நல்லா ஆக்கிடுவோம். இங்க வந்து 10 நிமிஷம் கண்ணை திறந்து, அது அவனுடைய தந்திரம். அவனுடைய தந்திரம். உங்களை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு நீங்க விடாம வரேன்னு அடம் பிடிக்கிறீங்கல்ல, அவன் ஒரு நேரம் சொல்லுவான், சரி சரி போங்க நான் அங்க பாத்துக்கிறேன். அங்க வந்து உங்க கண்ணுல ஏறி உட்காந்துக்கிறேன், உங்க சிந்தையில ஏறி உங்க இருதயத்தை மெட்ராஸ் கூட்டிட்டு போயிடுறேன். அல்லேலூயா. இல்லைன்னா வேற எங்கேயாவது பெங்களூர் கூட்டு போறேன், எங்க வேணா கூட்டு போவான். அல்லேலூயா. நீங்க இங்கதான் உட்கார்ந்துருப்பீங்க, நாங்க பரவாயில்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிய வேண்டும். ஆமென். பிசாசின் தந்திரங்களை அறிந்தால்தான் நீங்கள் ஆயுதங்களை ஏந்தி நிற்க முடியும். மாத்திரமல்ல, எப்படி போராட வேண்டும்? அந்த 11வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். எப்படி போராடணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம்னா ஒரு பெரிய மிலிட்டரி மேன் மாதிரி. நல்லா கவனிங்க, நல்லா எல்லாரும் கவனிங்க. தலை சீரா அப்படின்னா அந்த நாட்கள்ல நல்லா பாருங்க, இந்த நல்ல ஹெல்மெட் இருக்குல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி
நல்லா காமிக்கிறாங்க. அல்லேலூயா. இது மாதிரிதான் தலை சீரா போருக்கு போறவங்க பாருங்க, எல்லாம் பாக்குறீங்களா? தூங்குறவங்களாம் பார்க்க முடியாது, கண்ணை தரவங்க பாருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் போட்டிருக்காங்கன்னா, துப்பாக்கி மண்டை மேல அடிச்சா எதுவுமே என்ன செய்ய முடியாது, என்னமே. ஆமா, அந்த வசனம் தான் சொல்லுது. என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாம் மிலிட்டரி மேன் மாதிரி. அப்ப வர்க்கம், அப்புறம் என்னது, மார்க்கவசம், எல்லாம் கேடை எல்லாம் பிடிச்சி அப்படி போய் மிலிட்டரி மேன் மாதிரி நின்னா பயம் இருக்குமா? எல்லாம் போட்டு நின்னா யார் வேணா பார்த்துக்கலாம். எல்லாம் இது புல்லட் போவதுப்பா. கார் என்னது, மோடி போற கார் என்னவாது, புல்லட் போகாது. ஆமென். அப்படி அந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் எல்லாம், ஏன்னா தேவனுடைய போற மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய அல்ல, தேவனுடைய. அப்ப தேவனே நமக்கு சர்வாயுதமா வந்து நிக்குவாரு. அல்லேலூயா. ஐயோ, இந்த பிரச்சனை என்ன பண்றது, இங்க ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருது. வருதா இல்லையா? உங்களை எல்லாம் பார்த்தா பிரச்சனையே இல்லாத மாதிரி. அல்லேலூயா. இங்க ஒரு பிரச்சனையை முடிப்பீங்க, அப்பா அப்படின்னு அந்த சேரை கொண்டாப்பா அப்படின்னு உட்கார்றதுக்குள்ள இன்னொன்னு எந்திரிச்சு நிற்கும். இன்னொன்னு ரெடி பண்ணி ரிப்பேர் பண்றதுக்குள்ள இன்னொன்னு நிற்கும். இதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் இந்த காலை நேரத்தில் சிந்திக்க வேண்டும். ஆமென். அந்த வசனம் மாத்திரம் 12 என்னன்னா, எபேசியர் 6:12 யார் யாரோட போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏனில் மாம்சத்தோடும் பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மாம்சத்துல இருக்கிறீங்க, நீங்க ரத்தத்துல இருக்கீங்க. ஏன் போராட்டம் உங்களோட கிடையாது. ஆமென். அல்லேலூயா. என் சொந்தக்காரங்களோட கிடையாது. யாரெல்லாம் மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்காங்களோ அவங்களோட எனக்கு போராட்டமே இல்லவே இல்லை. ஆனா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் எனக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை கொட்டிட்டு அங்க போய் என்னன்னு நிக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் நம்மளை பார்த்து பிசா சொல்லுவான், இதுக்கு போய் போராடிட்டு நிக்கிறீங்க. அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் பெற்றோரா இருந்தாலும் விசுவாசியா யாரா இருந்தாலும் மாம்சத்தோட ரத்தத்தோட எனக்கு போராட்டமே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு போராட்டம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்துல இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனை. சேனைன்னா என்னது? யாராவது ஒருத்தர் வர்றதா, ஒரு ஆள் துப்பாக்கி போட்டு வர்றதா? சேனை. காசாம் பயங்கர போர். பாத்தீங்களா அங்க எப்படி பயங்கரமா இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையில பார்க்கும் பொழுதே கண்ணீரோட இருக்கு. எத்தனை பேர் காசாக்காக ஜெபம் பண்ணீங்க? அப்பா நான் சேஃபா இருக்கேன், எங்க இந்திய தேசத்துக்கு ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டுக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஆஸ்வதியும், என் பிள்ளை ஆஸ்வதியும், என் மனைவி ஆஸ்வதி, என்னை ஆஸ்வதியும், என் பிள்ளை ஆஸ்வதியும், என் மனைவி ஆஸ்வதி அப்படின்னு தெரியுமே போது என்ன செய்யறாங்க? என்னை ஆஸ்வதியும், என் மனைவி ஆஸ்வதியும், என் பிள்ளை ஆஸ்வதி, எனக்கு நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கும், என் குடும்பம். இது கிறிஸ்தவனுடைய பொழப்பா போச்சு. அல்லேலூயா. நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. காசா மக்களுக்காக ஜெபித்து அவனை துரைத்தனம் பண்றாங்க. அதிகாரங்கள் ஆமென், அப்படியே பட்டயத்துல அப்படியே ரத்த வெள்ளத்துல சாப்பாடு இல்லாம துடிக்கிறாங்க. ஆனா அதை பார்த்துட்டு கூட நம்ம கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து இயேசுவே இந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலன்னா நம்ம கிறிஸ்தவனா இருப்பதற்கே லாக்கில். அல்லேலூயா. இப்ப நீங்க மார்க் போட்டுட்டே வரீங்க. இப்ப கிறிஸ்தவனா இருக்கிறீங்களா? அங்க ஜெபிக்கலன்னா முட்டை போட்டுக்கோங்க. அல்லேலூயா. ஜெபிச்சிங்கன்னா 10 மார்க். அல்லேலூயா. இப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையா நீங்களே உங்களை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆமென். அப்ப என்னென்ன போராயுதங்கள் இருக்கிறது, சர்வாயுதங்கள், ஆண்டவருடைய தேவனுடைய சர்வாயுதங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சர்வாயுதம் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மள மறைச்சிக்கும். அல்லேலூயா. நம்ம போய் இப்படி தனியா மனுஷனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. நமக்கு முன்னாடி தேவனுடைய சர்வாயுதம் அப்படியே தரிச்சு நின்னுட்டா
ஆண்டவரை தாண்டி தான் எனக்கு எல்லாமே வரும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தாண்டி தான் ஒரு பிரச்சனை உங்களை தொட முடியும், ஒரு சத்துரு உங்களை தொட முடியும். எது உங்களை மேற்கொள்வதென்றால் ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம உங்கள்கிட்ட வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சர்வாயுத வர்க்கங்கள் என்னன்னா, 12வது வசனத்துல போராடி ஜெபம் பண்ணி 14 17 வரைக்கும் படிச்சோன்னு சொன்னா, சர்வாயுத வர்க்கங்கள் சத்தியம் என்னும் கச்சையை நான் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை. கச்சைன்னு சொன்னா அதோட முடிச்சிட்டாங்களா? இது ஒண்ணுதான் இருந்துச்சோ? சரி. சத்தியம்னு கச்சை. கச்சைன்னு என்னது? பெல்ட். அப்படியே நல்ல ஒரு பெரிய பெல்ட். என்ன பெல்ட்? பெல்ட் பாத்தீங்களா? பெல்ட் போடுங்கப்பா. பெல்ட் இல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாரும் பெல்ட் போட்டு வந்திருப்பீங்க. நல்ல ஒரு பெரிய பெல்ட் இருக்கா பாருங்க, நல்ல பெல்ட். இது என்ன அந்த பெல்ட் அப்படின்னு சொன்னா, சத்தியம், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் இருந்தா உங்களுக்குள்ள அசட்டு தைரியம் வந்துடும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நான் புலம்ப அவசியம் இல்லை, நான் கண்ணீர் விட அவசியம் இல்லை. சத்தியம் என்னும் கச்சையை. சத்தியம் என்றால் அவர் சத்தியபரர். தேவன் தான் சத்தியம், தேவன் தான் சத்தியம். பொய் பேச விடமாட்டார், பொய் நம்மளை தாக்க விடமாட்டார். பொய்யான பிசாசு நம்மை தாக்குவதற்கு அவன் ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவரை தாண்டி தான் என்னை வந்து தொட வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம்னா அப்படி மேல அப்படியே நல்லா போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? போர் சேவர்கள் மார்க்கவசம் அப்படியே நெஞ்சு மேல யாரும் தாக்க முடியாது. அது மார்க்கவசம். என்ன மார்க்கவசம்? நீதி என்னும் மார்க்கவசம். அல்லேலூயா. தேவ நீதி நமக்குள்ள இருக்கணும். சுயநீதி இருக்கக்கூடாது. நான் செய்யறது நீதின்னு நினைக்க கூடாது. நான் சொல்ற நீதி அது வேத வசனத்தோடு இருக்கிறதா, தேவன் விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அடிக்கடி இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா போத்தி கொள்றது வேற. ஷால் என்ன பண்ணுவோம்? சால்வைய குளிருது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? போத்தி கொள்ளுவோம். ஆனா ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்? தரித்து கொள்ளுவோம். ட்ரெஸ் போட்டுக்குவீங்களா? இல்ல, தரிச்சுக்கிறீங்க. நல்லா பேண்ட் ஷர்ட் எல்லாம் பிளவுஸ் சாரி எல்லாம் என்ன பண்றோம்? தரிச்சுக்கிறோம். உங்கள்ட்ட இருந்து யாரும் இப்படி பிச்சு எடுக்கவே சொல்லுங்க முடியாது. ஆனா ஷால்வைய ஒரு ஒரு இப்படி வேகமா ஒரு பலசாலி வந்து அப்படி இழுத்துட்டு போயிடலாம். நீங்க பார்த்தா உங்க ட்ரெஸ்ஸையே பிடிக்கிட்டு போயிடலாம் மாட்டிருக்கு. அல்லேலூயா. போத்திக்கிறதுக்கும் தரித்துக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். நீங்க தேவனுடைய நீதியை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்க மார்க்கவசத்துல தேவ நீதி நின்னா அந்த நீதி உங்களுக்கு முன்பாக போகும். அல்லேலூயா. ஆண்டோடைய நீதி எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. நீங்க தேவ நீதி என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். 6 காரியங்களுக்கு. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ரொம்ப ஆயத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரோட்டுக்கு வெளியே வர போறோம். என்ன வேணும்? காலுக்கு ஷூ வேணும், செருப்பு வேணும். பாதரட்சைன்னா என்னது? செருப்பு. அதை என்ன செய்யணும்? மேல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வருவியுமா? உள்ள போட்டு டைட்டா பக்கெல்லாம் போட்டு நாட்லாம் கட்டி என்னதான் சொல்லுங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் எங்களுக்கு இப்ப தூக்க நேரம் ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் அடுத்த சர்வீஸ் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவ நீதி இல்லை, தேவ நீதி இருக்கிறது என்று சொன்னார், என் தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். தெய்வத்தினுடைய வார்த்தை எனக்குள்ளே போக வேண்டும். இந்த வாரம் முழுதும் எதிர்த்து நிற்கிற சத்துருவை நான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாய் இருக்க வேண்டும். கண்ணுக்கு தெரிஞ்சு பாதி, தெரியாத பாதி போராட்டம் நமக்கு இருக்குது. ஆமென்.
அதெல்லாம் நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக மேல ஒருவர் இருக்கிறார். அவரை நான் தரித்து கொண்டால் போதும். அவரே நின்று எனக்காக யுத்தம் செய்வார். அவர் யுத்த புருஷனாய் இருக்கிறார். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் தரிச்சிட்டு போய் நின்னாவ போலீஸ்காரன் போலீஸ் ட்ரெஸ்ல மட்டும் வந்தான், தள்ள தெறிக்கங்க எல்லாம் ஜன்னல்ல என்னன்னு தெரியலையே ஓடுவாங்க. அல்லேலூயா. அந்த உடைக்கு அவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிறது. அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வச்சுட்டா ஐயோ இவங்களா, ஆனா அதுல நிற்கும் போது ஒரு பயம். ஆமே, உங்களை பார்த்தா சாத்தானுக்கு முட்டி நடுங்கணும். அல்லேலூயா. ஓ இவன் வந்துட்டான்பா, இவன் இயேசுவே தரிச்சுக்கிட்டு வந்துட்டான், இவன் முன்னாடி நிற்க முடியாது என்று சொல்லி அவன் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடத்தக்கதாக உங்களுடைய தேவனுடைய ஆயுதத்தை நீங்கள் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிச்சிட்டா மட்டும் போதாது, பாதரட்சியை எடுத்துக்கணும். என்ன பாதரட்சை அப்படின்னா சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது எல்லாம் ரெடி பண்ணுங்க, பஸ்காலாம் நெல்லுங்க, நின்னுகிட்டே எப்படி சாப்பிட சொன்னாரு தெரியுமா? பாதரட்சையை கலட்டியா தொடுத்து கொண்டு. இந்த வசனத்தை வாசிங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எங்கிறது எகிப்திலிருந்து இப்ப எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போறாங்க. போகும் பொழுது நீங்க எல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டி எல்லாம் நின்னுகிட்டே சாப்பிடுங்க. எப்ப எக்கால சத்தம் கேக்குதோ, எப்ப ரெடி ஸ்டார்ட்னு சொன்னாங்களோ உடனே போகணும். பாதரட்ச ஆயத்தம். சபைக்கு வருவதற்கு ஒரு ஆயத்தம், தேவனை துதிப்பதற்கு ஒரு ஆயத்தம், ஜெபிப்பதற்கு ஒரு ஆயத்தம், பரிசுத்தமா இருப்பதற்கு ஒரு ஆயத்தம். ஆயத்தமாய் 10 கன்னிகைகளே 5 கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தார்கள், மகாராஜாவை சந்தித்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் ரொம்ப முக்கியம். சில பேர் ஒரு வேலையை சொன்னீங்கன்னா போற வழி அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு வாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒரு ஆயத்தம். சோறாக்கணும்னு ஆயத்தம். அப்பதான் அடுப்புல வச்சுட்டு ஏங்க ஓடி போய், யாரு வீட்டுக்காரு, ஓடி போய் அரிசி வாங்கிட்டு வாங்க, ஏங்க ஓடி போய் பருப்பு மறந்துட்டேன் பருப்பு வாங்கிட்டோம். இப்படி இப்படி இருந்த அந்த அம்மா என்னைக்காவது பிள்ளைங்களையும் வீட்டுக்காரையும் நேரத்துக்கு அனுப்ப முடியுமா? அவரு வேகமா எல்லாம் ஓடி ஓடி வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி வேகமா வண்டி ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிருது. அல்லேலூயா. ராத்திரியே என்ன செய்யணும்? எல்லாம் ஆயத்தம் இருக்கணும். நீங்க இங்க சர்ச்சுக்கு வேணா ராத்திரியே உங்க ட்ரெஸ் எல்லாம் ஆயத்தமாக்கி வச்சுக்கணும். அல்ல காலையில எழுந்திரிச்சு பீரால எடுத்து திருப்பி எல்லாத்தையும் உள்ள வச்சு திருப்பி எல்லாம் எடுத்து திருப்பி எதுவும் வேணாம், ஆங்கரில் எடுத்து போயிடலாம். அல்லேலூயா. உள்ள ஸ்கூலுக்கு ஆயத்தம், ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு ஆயத்தம். எல்லாத்துலயும் கிறிஸ்தவனா எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். எப்படி எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே யார் பார்த்துக்குவா? ஆண்டவர் பார்த்துக்குவார். பஸ் டிக்கெட் எடுத்தீங்களா? அதெல்லாம் போகும்போது எடுத்துக்கலாம். அங்க போனா பஸ்ஸுக்காரன் டிக்கெட்டே இல்லை, போய் இறக்கி விட்டுருவோம். அல்லேலூயா. முதலே வாங்கி வைக்கணும். எல்லா ஆயத்தம். பெட்ரோலே இல்லை, வண்டி பாதியில நிக்குது, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. பெட்ரோல் முதல்லயே இருக்குதான்னு செக் பண்ணணும். அல்லேலூயா. ஆயத்தம் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க அடைய வேண்டிய லக்கை நீங்கள் அடைந்து தீர முடியாது. அல்லேலூயா. அசட்டைத்தனம், மெத்தன போக்கு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா நீங்க போய் சேர வேண்டிய வழியை சேர முடியாது. சின்ன வேலையோ பெரிய வேலையோ கர்த்தர் கொடுத்தலே ஆயத்தப்படுங்கள், ஆயத்தம் ஆக்குங்கள். மாத்திரமல்ல சுவிசேஷத்தை ஆயத்தமாய் போய் எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவரே இன்னைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவரே ஏன் இந்த சுவிசேஷம் சொல்றேன்னு கேளுங்க. ஒரு குழி இருக்கு, அங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, நீங்க அந்த வழியா போறீங்க, அந்த குழி இருக்குதுன்னு அவங்க சொல்லாமலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தொபார்னு போய் தூங்குற நீங்க விழுந்துட்டீங்க, அங்கேயும் தூங்கிட்டே போய் ரோட்ல விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்ப அங்க இருக்கிறவங்கள பார்த்து, அருமான பிரியமான சகோதரியே, நீங்கள் இங்கே நின்று கொண்டிருந்தீர்கள் அல்லவா, ஏன் எனக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? உனக்கெல்லாம் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதையும் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ என்ன நல்லவங்க. அல்லேலூயா. இங்க ஒரு குழி இருக்குதுன்னு சொல்ல மாட்டியா? கண் இருக்க, குழி பக்கத்திலே நிக்கிறிய, நான் உளுந்துட்டேனே, ஏமா இந்த உதவி கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
பக்கத்துல கையை பிடிச்சி நல்லா கிள்ளி, யாரெல்லாம் தூங்குறாங்களோ நல்லா கிள்ளுங்க. 2 பேருமே தூங்குறா என்ன பண்றது, பின்னாடி இருந்து ஒருத்தர் கிள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்படி நரகத்துக்கு முன்னாடி பெரிய குழி ஒண்ணு இருக்குது. நம்ம பரலோகமா சேஃப் சைடு வந்துட்டோம். ஆனா குழியில விழுறன்னு பார்த்து நீ விழுந்துடாதப்பா, நரகம் இது பாவம் அப்படின்னு சொல்லாம இருக்கிறவங்கள, சத்தியத்தை கட்டி வைக்கிறவளை ஜனங்கள் என்ன சபிப்பார்கள். நீ சத்தியம் சொல்லல, இயேசுவை பத்தி சொல்லல, ஆண்டவருடைய ரட்சிப்பை பத்தி சொல்லலனா ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். அட படுபாவி, நீ எனக்கு கூடயே இருந்தியே, என் கூடயே காலேஜுக்கு வந்தியே, என் கூடயே வேலை செஞ்சியே, இந்த ஆண்டவரை பத்தி பரலோகம் ஒன்று இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருந்தா நான் அங்கேயும் நல்லா இருந்திருப்பேன், இங்கேயும் வந்திருப்பேனேன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க வசைப்பாடுவார்கள். அல்லேலூயா. ஆயத்தமா போங்க. இன்னைக்கு ஒருவருக்காக நான் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எனக்கு கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நான் வீணடிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. யார் என்ன நினைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னுடைய வேலை ஆண்டவர் இடத்திலேயே ஆண்டவர்களை தீர்க்க வேண்டியதுதான். பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசுவோ எனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார், எனக்கு சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார், எனக்கு ஆறுதலை கொடுக்க வந்திருக்கிறார், எனக்கு தைரியத்தை கொடுக்க வந்திருக்கிறார். என்னை ரட்சித்த ஆண்டவர் உனக்கும் நீ பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொரு மேலும் வைத்திருக்கிறார். சபையை நீ தூங்கிக் கொண்டு இருக்காதே, மௌனமா இருக்காதே, மறந்து போகாதே, எழுந்து புறப்பட்டு போ. தேவனுடைய சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சியை நீ தரித்து கொண்டே தீர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேரெல்லாம் விசுவாசி. விசுவாசம் என்னும் கேடயம் அப்படியே கையில பிடிச்சிருக்கணும். அங்கங்க வந்தா இந்த கேடயம் எல்லா இடமும் திரும்பும், மீதியெல்லாம் அப்படியே இருக்கும். கேடையை மட்டும் என்ன செய்யணுமா, இங்க வந்தா இப்படி திரும்பும், இங்க வந்தா இப்படி திரும்பும், இங்க வந்தா இப்படி திரும்பும். அந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதல் பரிசுத்த ஆவியானவரை பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் ஒரு கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கப்பல் விசுவாச கப்பல். அல்லேலூயா. உங்களிடத்துல விசுவாசத்தை சத்துரு எடுத்து போயிடுவா. நான் என்ன ஜெபம் பண்றேன், என்ன சபைக்கு போறேன், என்ன பைபிளை படிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, தூக்கமும் உடலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்ப சொல்லணும், அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்துருவை விசுவாசம் என்கிற கேடயத்தை கொண்டு நீங்கள் அவனை தாக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என் பிள்ளைகளின் தலையை உயர்த்துவார், என் குடும்பத்தின் தலையை உயர்த்துவார், தேவன் கொடுத்த ஊழியத்தில் என்னை நிறுத்துவார் என்ற விசுவாசத்தை விட்டு நீங்கள் வழுவி போகாதீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற இருதயம் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய சொத்துங்க விசுவாசம். நான் ஒரு சமய ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு ஐயா கிட்ட சொன்னேன். அவரு மேல 2வது மாடியில இருந்தாங்க. ஆண்டவரை பத்தி சொல்வதற்காக அவர்கிட்ட சொன்னேன், நீங்க நம்பினீங்கன்னா, இயேசு இருக்கிறார் நம்பினீங்கன்னா இந்த இடத்துல செடி முளைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த ஐயா போன் பண்ணி, அம்மா நிஜமாலுமே நீங்க சொன்ன இடத்துல செடி வளர்ந்துருச்சு. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை எனக்குள்ளேயே இல்லை. நான் சும்மா பேச்சு சொன்னா 2வது மாடியில் நீங்க வந்து அதை கண்டிப்பா பார்க்கணும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். வட்டாந்தரிலே வயல்வெளியை உண்டாக்குகிற தேவன். நான் போய் பார்க்கிறேன், அங்க ஒரு செடி முளைச்சு வந்துச்சு.
அதுல கனியோ பெரிய மரமோ அல்ல, அந்த மனுஷனுடைய விசுவாசத்திற்காக கர்த்தர் அதை அவனுக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, அந்த கடன் என்ன செய்ய போறேன்? வசனம் சொல்லணும், நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உன் அப்பத்தையும் தண்ணீர் எங்க சோறே இல்லை ஆண்டவரே. நீங்க சொல்ல அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீங்களே. அல்லேலூயா. வியாதிக்கு உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்களே, நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நம்ம நம்புறப்பா. இந்த விசுவாசத்தை தொலைச்சிடாதீங்க சகோதரா, சகோதரி. எதுவுமே இல்லையா, நம்பப்படுவதற்கு ஏதுமில்லாத பொழுது விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்பிக்கைக்கு எதிர்பார்ப்புக்கு ஒன்றுமே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி எனக்கு ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, என்னை உண்டாக்கி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை அழைத்த தேவன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உங்கள் கைகளை உயர்த்தினவர்களாக விசுவாசத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஒரு சகோதரர் 40 பொண்ணு பார்த்தாங்க. எத்தனை பொண்ணு? 40 பொண்ணு, 50 பொண்ணு நினைக்கிறேன். 40 நாள் உபாசபத்துக்கு வந்தார். கர்த்தர் நல்ல அழகான ஒரு பொண்ணை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா. நாங்கெல்லாம் வெறுத்துட்டோம், தம்பி இனிமேல் உனக்கு பொண்ணு பார்க்குற வேலையே எனக்கு முடியாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு லைலா புயல்ல இருந்து அழகான ஒரு ஜாயை கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, கர்த்தர் செஞ்சிட்டாருன்னா அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஐயோ, நான் 50 பார்த்துட்டேன் அப்படின்னு உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்களா? இன்னைக்கு காலை நேரத்தை ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு பொண்ணு ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது வந்துடும், ஆண்டவர் கூட்டிட்டு வந்து சேர்ப்பார். ஐயோ, இந்த பிசினஸ் என்ன பண்ண போற, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லாம் என்ன கேட்டாலும் ஆண்டவர் பார்த்துருவார். அதான் விசுவாசம். என்னை உண்டாக்கின தேவன் என்னை நடத்தி செல்லுவார். மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ரச்சனை என்னும் தடை செய்யறா. உன் சிந்தையை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். உங்க சிந்தை பத்திரமாய் இருக்க வேண்டும். நெகட்டிவ் தாட்ஸ் வராதபடி பார்த்துக்கோங்க. பொல்லாத சிந்தனை வரும். நீ சும்மா இங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பவர் இருக்கும் உங்களுக்குள்ள. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு இந்த இறங்கி இந்த படி விட்டு அந்த ரோட்ல கால் வச்ச உடனே ஒரு போன் வரும், டிங் டிங் டிங். எப்ப இந்த கடனை தருவேன், அவ்வளவுதான், புஷ். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை என்ன, புஷ். அதெல்லாம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னா அவர் பார்த்துக்குவாரு தான். அல்லேலூயா. விசுவாசம். ஆனா நான் செய்ய வேண்டிய இத்தனையும் என்ன செய்யணும், நான் தரிச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப தலை சீரா சிந்தை தேவ சிந்தையா இருக்க வேண்டும். மாத்திரமல்ல 18வது வசனம், இதெல்லாம் அது 6வது இன்னும் ஒரு காரியம் இருக்கு. ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆண்டவர் பிசாசு 40 நாள் ஜோம் பண்ணவனே பிசாசு போச்சு பக்கத்துல. இந்த கல்லெல்லாம் அப்போ நம்மளா இருந்தா, ஆமா ஆண்டவர் தான் பேசுறாரா சாத்தான் பேசுறானே தெரியாது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தாதான் யார் பேசுறாங்கன்னு தெரியும். அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னாரு, இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை மேற்கொண்டார். எங்களுக்கும் நமக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான தேவ வசனம் நமக்குள்ள இருக்கிறது. சமயத்துக்கேற்ற வார்த்தையை கர்த்தர் நம்ம வாயில வைப்பார். அல்லேலூயா. நீங்க படிச்சு 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 உங்க இருதயத்துல வச்சுக்கோங்க. எந்தெந்த போராட்டம் வருதோ, அல்லேலூயா, தூக்க போராட்டத்தையே ஜெயிக்காத உங்களால நான் சொல்றேன், நிஜமா நீங்க சாத்தானை ஜெயிச்சிக்க முடியாது. ஜெயிச்சிக்க முடியாது. தந்திரம் தந்திரம் சாத்தானுடைய தந்திரத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க நாங்க தூங்குங்க கையை தட்டுங்கலாம் சொல்றோம்னா உங்களுக்குள்ள ஆவியானவருடைய எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை. எண்ணெய் இருந்தா தான் எரியும் திரி. எண்ணெய் இல்லாம நல்லா தங்கத்துல ஒரு பெரிய குத்து விளக்க செஞ்சீங்க கொண்டாந்து வச்சு திரியெல்லாம் போட்டு நெருப்பை பத்தி வச்சாலும் அந்த திரி கொஞ்ச நேரம் எரியும், அப்புறம் அமைஞ்சிரும். ஏன்னா உள்ள என்ன இல்லை, சொல்லுங்க, என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை, இல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்கிற எண்ணெய் இல்லை. அதுதான் விஷயம். என்னைக்கு நீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறீங்களோ தேவ வசனம் உங்களுக்குள்ள இருந்து வெளியே போகும். அல்லேலூயா. தேவன வார்த்தையினாலே சாத்தானை முறியடிப்பீங்க.
எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அதெல்லாம் தரிச்சிட்டு 18 போய் படிங்க. 6:18 வீட்டுல பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்களாய் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி. நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியல, உபவாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, என் இருதயம் கனமா இருக்கு ஆண்டவரே சொல்றீங்களா? போராடும் என் நெஞ்சமே, புகலிடத்தை பார்க்கலையா? என் ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, இயேசுவே, நான் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிற விடுதலை இருக்கிறது ராஜா. சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து நாங்கள் திரும்பி போக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை நாங்கள் தெரிந்து கொண்டவர்களால் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் கர்த்தரை மாற்றுவீராக. ஒருவரும் ஏமாற்றப்பட்டு போய்விடக்கூடாது கர்த்தாவே. பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்களாய் கர்த்தரை மாற்றுவீராக. ஆவியிலே நாங்கள் பலனுள்ளவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய மாட்டுகிறேன். நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக தேவைகளோடு கேள்விகளோடு வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நீரே பதிலாயிருக்கிறீர் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குழப்பங்கள் மாற்றப்படுவதாக, பிசாசின் ஆண்டவரை தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். முழுமையான ரட்சிப்பு உண்டாவதாக. கர்த்தர் பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்கிற அப்பா 1ஆம் தேதி ஜெபத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்து கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள உதவி செய்வீராக. 2ஆம் தேதி இருக்கிறதான விசேஷ ஜெபத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவைகளில் வந்து நாங்கள் பலனடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை நேரத்தில் வந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பலப்படுத்த ஆண்டவரே, உம்முள்ளே நாங்கள் பலனடைய எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்று வேண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1ஆம்